ஆண்டவர் இரட்சகமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளிலும் ஆராதனைக்கு வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. தேவ நாமம் மகிமைப்படுவதாக. இன்றுதான் சபைக்கு முதலாக வந்திருக்கேன்னு சொல்லி யாராக வந்ததுங்க சொன்னால் நீங்கள் எழுந்து நின்று உங்களை அறிமுகப்படுத்துவேன் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். 7 பேரை தேவன் புதிதாக சபைக்கு ஆத்மாவில் கொண்டு வந்தால் எல்லாம் கரங்களை தட்டி அவங்களை வாழ்த்தி வரவேற்போமா? ஸ்தோத்திரம். அமருங்கள், சரி. நீங்கள் வேறு எதுவும் சபைக்கு செல்லாது இருந்தால் உங்களை அழைத்து கொண்டு வந்தவர்களை தொடர்பு கொண்டு ரெகுலராக வர முடியும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. சபையின் அறிவிப்புகள் எல்லா வெள்ளிக்கிழமையிலும் காலை 10:30 மணி முதல் 1:30 மணி வரையிலும், அதே போல் மாலை 6 மணி முதல் 8 மணி வரையிலும் பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனை நடைபெறும். முதல் வெள்ளிக்கிழமை மாத்திரம் அது பரிசுத்த உபவாச திருவிருந்து ஆராதனையாக நடைபெறும். ஹல்லேலூயா. ஞானஸ்நானம் எடுக்காதவர்கள் ஞானஸ்நானம் எடுக்க முடியும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். எல்லா ஞாயிறு மாலை 6:30 மணி முதல் 8 மணி வரையிலும் விசுவாசிகள் ஜெப கூடுதல் நடைபெறும். போன வாரம் பிரசாத் பிரதர் அவர்களுக்கு நடைபெற்றது. அதுலேயும் பிரதர் சிவகுமார், பிரதர் ஜெபின், பிரதர் மில்லர், ஸ்டாலின், பிரதர் பாக்கியராஜ், பிரதர் டேனியல், பிரதர் மதன், சங்கீதா, ஜாஸ்மின், சாரா அவங்க கலந்து முடியாது தேவன் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. பல காரியங்களை ஜெபிக்க தேவன் கிருபை செய்தார். அதே போல் திங்கள் செவ்வாய் ஹவேலி ஃபர்வானியா பகுதியிலே சிஸ்டர்கள் ஜெப கூடுதல் நடைபெறுகிறது. அதோட டைமிங்ஸ் வந்து வாட்ஸ்அப் குரூப்களில் அறிவிக்கப்படும். புதன்கிழமை மஹபுல்லா மற்றும் மங்கா பகுதியில் உள்ள பிரேயர் நடைபெறுகிறது. சிஸ்டர்கள்லாம் கூடி ஜெபிக்கிறாங்க. அதில் டைமிங்ஸ் காரியங்கள் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் அறிவிக்கப்படும். செவ்வாய், புதன் மற்றும் வியாழன் அன்று கேம்ப் ஊழியங்கள் நடைபெறுகிறது. மஹபுல்லாவிலிருந்து மங்கா மினாத்துல்லா அப்பாசியா பகுதியில் கேம்ப் ஊழியங்கள் நடைபெறுகிறோம். ஆத்ம வாஞ்சை உள்ளவர்கள், ஆத்ம பாரம் உள்ளவர்கள், ஊழியத்தில் வாஞ்சை உள்ளவர்கள் ஊழியக்கார பிள்ளைகளை தொடர்பு கொண்டு அந்த ஊழியத்தில் பங்கு பெறும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் பிறந்த நாள் மற்றும் திருநாள் அறிவிப்பு. பிரதர் ஜான் ஜெபின் அவங்க 6ஆம் தேதி தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடுறாங்க. அதே போல் பிரதர் பிரசாத் அவங்க ஹவேலி பிரதரா அவங்க வந்து 7ஆம் தேதி தங்களோட பிறந்தநாளை கொண்டாடுறாங்க. பிரதர் பிரபு, பிரதர் அபிஷா சிஸ்டர் அவங்க 10ஆம் தேதி வந்து தங்களுடைய திருமண நாளை கொண்டாடுறாங்க. ஹல்லேலூயா. இவருக்கெல்லாம் நம்ம ஜெபிப்போம். சாட்சியின் வேலை தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று சாட்சி இருக்குமானால் அதை சுருக்கமாக சபையில் அறிவிக்கும்படி என்பதை கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் தேவன் என் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்தார். இந்த வருடத்தில் நம்ம வாக்குத்தத்தம் கொடுத்தது வேலையை நடத்துங்கள், திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று ஆண்டவர் கொடுத்தாரு சபைக்கு. ஆனால் அந்த வாக்கத்தை தான் எனக்கு முழுசாக நான் பிடிச்சிக்கிட்டே நடந்துக்கிட்டேன். என் ஒய்ஃபுக்கு விசா எடுக்கலன்னு நினைக்கும் போதெல்லாம் தடையாகவே இருக்கும். நிறைய பேர் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலும் கூட கர்த்தரை நான் நம்பியிருந்தேன். அதான் என்னால் இயன்றது ஒன்றும் இல்லை. நான் ஒன்றும் தானியலை போல் ஜெபவீரனும் இல்லை, எஸ்ரா போல் வேத பரரும் இல்லை. ஹல்லேலூயா. தேவனுடைய சபையில் வந்து ஒரு ஊழியம் செய்யும்படியாய் கொடுத்த கிருபைக்காய் நான் ஆண்டவருக்கு மட்டும் நன்றி செலுத்துகிறேன். ஏன்னா நம்ம ஆலயத்தை வந்து நம்ம பராமரித்தா தேவன் நம்ம குடும்பத்தை பராமரிப்பார்னு மட்டும் ஒரு விசுவாசம் எனக்கு இந்த வருஷத்துலேருந்தே இருந்தது. அதே போல் கர்த்தருடைய கிருபையால் என் மனைவியை கொண்டு வந்தார். ஆமேன். இதனால் வாஞ்சை நெடுநாளோட பிரேயர் அனைவரோட ஜெபம் வந்து தேவன் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. என்னை மறுபடியும் கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம் அதோட நாமத்தை. வேறு சாட்சிகள்? God is so good.
நாளிலும் கூட இந்த வாரத்தில் பிறந்த நாள் திருமண நாளை காண்கிற தேவ பிள்ளைகள் முன்பதாய் வரும்படி அன்பாய் கூட கேட்டுக்கொள்கிறேன். அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம். சகோதரர் ஜான் ஜெபின் அவர்கள், அதே போல் பிரசாந்த் அவர் வந்திருக்காரா? சகோதரர் பிரசாந்த், பிரதர் நீங்கள் தானே, வாங்க. பிரபு பிரதர் இந்த பக்கம் வாங்க. ஒரு செகண்ட்களை மூடி நாம் பிறந்த நாள் திருமண நாளை காண்கிற தேவ பிள்ளைகளுக்காக நம்ம எல்லாரும் சபையாராக இணைந்து நம்ம ஜெபிப்போம். சகோதரர் ஜான் ஜெபின் அவர்களுக்காக நம்ம பிறந்த நாளை 6 அன்று பிறந்த நாளை காண்கிறார்கள். அவர்களுக்காக நம்ம ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் அன்பு நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளிலும் கூட தகப்பனே உடைய சமூகத்தில் நிற்கிற சந்தோஷமான மனமகிழ்ச்சியான இந்த நாளை நீங்கள் தந்ததற்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நல்லவர், ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. மகனுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தாயின் கருவில் உருவாகும் முன்னமே மகனை உமக்கென்று நீர் வேறு பிரித்து உம்முடைய ஊழியத்தை செய்யும்படியாய் மகனை முன்குறித்து அழைத்து வந்து அநேக இடங்களிலே மகனை கொண்டு நீர் ராஜ்யத்தை நீர் கட்டி கொண்டிருக்கிறதற்காய் மகனுக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் திட்டம் பண்ணின காரியங்கள் ஒருபோதும் தடைபடுவதில்லை. ஏற்ற காலத்திலே அதனதன் காரியத்தை நேர்த்தியாய் செய்கிறதற்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மகன் பிறந்தநாள் காண நீங்கள் கிருபை தந்து கொண்டிருக்கிறதற்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பூரண வயது நாட்கள் வரையிலும் தாங்குவேன், ஏந்துவேன், தப்புவிப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினீரே, அதன்படியாய் நீர் மகனை தாங்கி ஏந்தி தப்புவித்து வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, மகனை ஆசீர்வதிங்க. குடும்பத்தையும் 2 பிள்ளைகளையும் நீங்கள் நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. மகனுடைய சரீரத்திலே நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் வர பண்ணுவீராக. தகப்பனை ஸ்தோத்திரம். வேலை ஸ்தலங்களிலும் போக்கிலும் வரத்திலும் வாகன ஊழியங்களிலும் கேம்பு விசிட்டிங்களிலும் மகனோடு கூட தேவக்கரம் இருந்து இன்னும் பலப்படுத்தி மகனை கொண்டு நீர் என்ன காரியங்களை எல்லாம் திட்டம் பண்ணியிருக்கிறீரோ அந்த காரியங்களை எல்லாம் நீர் நிறைவேற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. தேவக்கரம் ஆளுகை செய்வதாக தகப்பனே. ஹல்லேலூயா. நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் தகப்பனே. இன்னும் தகப்பனே நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் எனக்கு கட்டளையிடுங்க தகப்பனே. அப்பா, சரீரத்தில் எந்த பலவீனங்களும் வந்து அப்பா மகன் சோர்ந்து போகாதபடி உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளாய் நீர் மகனை மூடி மறைத்து பாதுகாத்து கொள்வீராக தகப்பனை. எல்லா இடங்களிலும் அதிகாரிகள் கண்களிலும் மகனுக்கு தயவு கிடைக்க நீங்கள் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சகோதரர் பிரசாந்த் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். 7/6 அன்று அப்பா பிறந்த நாளை காண நீங்கள் கிருபை தந்ததற்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மகனை வேறு பிரித்து தகப்பனே உம்முடைய சமூகத்திலே கொண்டு வந்து நிறுத்தி உம்மை அறிந்து கொள்ள மகனுக்கு நீர் கிருபை தந்து கொண்டிருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். மகனை நீங்கள் நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. ஸ்தோத்திரம். மனுஷனை உண்டாக்கினது நீங்கள் தகப்பனே. மகனை ஒவ்வொரு மனிதனையும் அவனை உண்டாக்கி அவனை ஆசீர்வதித்து பூரண ஆயுசுள்ள நாட்கள் வரையிலும் பாதுகாக்கிறது உம்முடைய கிருபையாய் இருக்கிறது ராஜா. அப்படியாய் மகனை நீங்கள் ஆசீர்வதித்து பொறுப்படுத்தி பலப்படுத்தி வழி நடத்துவீராக. தேவக்கரம் மகனை சூழ்ந்து கொள்ளட்டும். இரட்சிப்புக்குள்ளாய் மகன் கடந்து சென்று உம்முடைய ராஜ்யத்தின் பிள்ளையாய் பங்குள்ளவனாய் மாற நீங்கள் கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். மகன் ரட்சிக்கப்படவும் முழு குடும்பம் ரட்சிப்புக்குள்ளாய் கடந்து வரவும் தேவ ஆவியானவர் தாமே கிருபை கொடுப்பீராக. அதே போல தகப்பனே, இந்த வாரத்திலும் திருமண நாளை காண்கிற சகோதரர் பிரபு அபிஷா 10/6 அன்று தங்களுடைய திருமண நாளை கொண்டாடுகிறார்கள். அவர்களுக்காய் நாங்கள் வருகிறோம் தகப்பனே. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இந்த தேசத்திலே குடும்பமாய் பிள்ளைகளாய் உம்முடைய சமூகத்திலே துதிக்க ஆராதிக்க உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் தகப்பனே கிருபை பாராட்டினதற்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவ கரம் இம்மட்டும் மகனை நடத்தி கொண்டிருக்கிறதற்காய் நன்றி. இனிமேலும் மகனையும் மகன் குடும்பத்தையும் சகோதரியையும் ஆசீர்வதித்து வழிநடத்த போகிறதற்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. சோர்ந்து போகிற நேரங்களில் எல்லாம் மகனுக்கு நீர் பலன் கொடுத்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஸ்தோத்திரம். நெருக்கப்பட்ட வேளைகளில் எல்லாம் பிரச்சனைகளின் மத்தியிலும் போராட்டங்களின் மத்தியிலும் நீர் மகனோடு கூட இருந்து சகலவற்றிலும் ஒன்றிலும் குறைவில்லாதபடி சகலவற்றை நீர் நேர்த்தியாய் நடத்தினதற்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மகனை ஆசீர்வதிப்பீராக. உன் மனைவி உன் வீட்டோரங்கள் கனிதரும் திராட்சை செடியைப் போல இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள் என்ற வாக்குத்தத்தத்தின்படியே மகனுடைய மனைவி பிள்ளைகள் மகனும் அப்பா ஸ்தோத்திரம் உமக்கு சாட்சி உள்ளவர்களாய் தகப்பனை மலை மேல் இருக்கிற பட்டணத்தை போல இருக்கிற குடும்பமாய் இருக்க நீங்கள் கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் செய்கிற ஊழியங்களை நீ நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. உண்மை உத்தவமாய் உமக்கென்று செய்கிற ஊழியங்களிலே தேவக்கரம் நிறைவாய் கூட அவர்களோடு கூட இருந்து பலப்படுத்தி வழி நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இவர்களை கொண்டு அநேகரை ரட்சிப்புக்குள் பாதைக்குள்ளாய் வழிநடத்த நீங்கள் கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இவர்கள் மூலமாய் இவர்கள் குடும்பங்கள் மூலமாய் சந்ததியின் மூலமாய் அப்பா சுவிசேஷத்தின் நறுமணம் வீசும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவக்கரம் ஆளுகை செய்யட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் ஜெபத்தை ஏறெடுக்கிறேன். ஜெபங்கள் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி நான் வாழ்த்துதல் சொல்லுவோம் உற்சாகத்தோடு கூட. God bless you all. உட்காருங்க. Thank you.